இன்னைக்கு நீங்களே வீட்டில் செஞ்சு பார்க்குற சில டெஸ்ட் வயசானவங்க ஏன் தடுக்கி தடுக்கி விழுந்துடுறாங்க, நடந்துகிட்டே இருப்பாங்க, டக்குன்னு விழுந்துருவாங்க. ஜாயிண்ட்டோட ப்ராப்ரிசெப்ஷன் இருக்காது. அதுதான் இந்த ஏன்ஷியன் டேஸில் வந்து இந்த கோயிலில் அடிப்பிரதர்ஷனலாம் பண்ண சொன்னது. சின்ன சின்ன டெஸ்ட்டு சொல்கிறேன், அவங்களோட ப்ராப்ரிசெப்ஷன் நல்லா இருக்கா அப்படின்னு நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, கண்ணை மூடிட்டு கை இப்படி வச்சுருங்க. அவங்க மூக்கை கரெக்டாக தொடுறாங்களா, கை எடுக்கிறாங்களா பாருங்கள். சில பேர் இந்த தண்ணி பழக்கம் இருக்கவங்க, ரொம்ப செரிபரல் வீக்னஸ் இருக்கவங்க, சில மெடிக்கல் கண்டிஷன், நியூராலஜிக்கல் இஷ்யூலாம் இதெல்லாம் இருந்தால் ஒரு நியூராலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணுங்கள். பட் அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அவங்களால கரெக்டாக தொட முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி 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 தொடுவாங்க, இப்படி தொடுவாங்க, இப்படி போயிட்டு திருப்பி வரும்போது இப்படி தொடுவாங்க. கரெக்டாக இப்படி போயிட்டு இப்படி வந்துச்சுன்னா அவங்களோட ப்ராப்ரிசெப்ஷன் சூப்பராக இருக்கும். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்படி ஒரு கட்டவரில் வச்சுருங்க. கொஞ்சம் 60 வயசு மேலே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். கட்டவரில் இப்படி வச்சுட்டு அவங்கள ஒரு மூக்கை ஒரு தொட சொல்லுங்கள், அவங்க கட்டவரில் தொட சொல்லுங்கள். திருப்பி மூக்கு கட்டவரில். இதை நம்ம தொடுறோம் இல்லையா, ஏஜ் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக போகாது. இப்படி தொடுவாங்க, ஸ்லோவாக தொடும்போது. இன்னொரு டெஸ்ட் இருக்குது, டேண்டம் கெயிட் டெஸ்ட்டு. இந்த பொசிஷனில் நின்றுட்டு இந்த கரெக்டாக இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன்லேயே கரெக்டாக அடிப்பிரதேசம் மாதிரி கரெக்டாக நடக்க முடியுதான்னு பாருங்கள். இந்த பொசிஷனில் அந்த இது இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தடுமாறுவாங்க. குண்டாக இருக்கவங்களோ, தொட வெயிட் இருக்கவங்களோ, ஜாயிண்ட் ப்ராப்ரிசெப்ஷன் வீக்